இயேசுவின் அன்பு சகோதரமே, நவம்பர் மாதம் 15ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஆல்பர்ட் மேக்னஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த ஆல்பர்ட் மேக்னஸ்? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். ஆல்பர்ட் பவ்ரியா எனப்படும் லவிஞ்சனில் பிறந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. இவர் பதுவை பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை கற்றார். இவரின் இளம் வயதில் புனித கன்னிமரியாள் இவருக்கு காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. அன்னையின் ஊந்துதல் மற்றும் திருவுள்ளப்படி ஆல்பர்ட் டொமினிக்கன் சபையில் உறுப்பினராகி போலண்ட்னா மற்றும் பிற இடங்களில் தனது குருத்துவ படிப்பை கற்றார். இறையியலில் மாபெரும் தேர்ச்சி பெற்ற இவர் பாரிஸில் தன் படிப்பை முடித்த பின் கொலோனில் கல்வி கற்பிக்கும் பணியை துவங்கினார். இவர் பல பல்கலைக்கழகங்களில் இறையியல் பேராசிரியராக பணிபுரிந்தார். இவரது வகுப்புகள் மிகவும் சிறந்த முறையில் இருந்ததால் மிக அதிகமான எண்ணிக்கையில் மாணவர்கள் இவரது வகுப்புகளுக்கு வந்தனர். இதனால் இவரது பாடங்களை வகுப்புகளில் நடத்த முடியாமல் திறந்த வெளிகளில் நடத்தினார். கிபி 1654ஆம் ஆண்டு ஆல்பர்ட் டொமினிக்கன் சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். பெரும் கவனிப்பு மற்றும் செயல்திறனுடன் அலுவலக கடமைகளை நிறைவேற்றினார். கிபி 1260ஆம் ஆண்டில் திருத்தந்தை 4ஆம் அலெக்சாண்டர் இவரை ஜெர்மனியின் பவ்ரியாவில் உள்ள ரீகன்ஸ்பர்க்கின் ஆயராக நியமித்தார். 3 வருடங்களின் பின்னர் இவர் ஆயர் பதவியிலிருந்து விலகினார். கிபி 1278ஆம் ஆண்டு இவரது உடல் ஆரோக்கியம் சீர்குலைந்து போன பிறகு கிபி 1280ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் நாள் மரித்து போனார். கிபி 1931ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பயஸ் இவரை புனிதராகவும் மறை வல்லுநராகவும் உயர்த்தினார். கிபி 1941ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பயஸ் இவரை இயற்கை சார்ந்த அறிவியல் விஞ்ஞானிகளின் பாதுகாவலராக அறிவித்தார். இவ்வாறு நல்ல அறிவோடு இறைப்பணியை செய்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் அனைத்து குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் தங்களது வாழ்வில் செய்யக்கூடிய அனைத்து காரியத்திலும் அறிவோடு செயல்பட இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.